கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில் தானே அவர் ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கு கிடைக்காத நல்ல ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனை முடிந்து நமக்கு இங்கே பரிசுத்த திருமந்தி இருக்கும். ஆக அதுக்கு ஏற்றபடி ஆயத்தமாக இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3 வாசித்தோம். இப்படியாக கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாது. ஆமென். சொல்லுங்கள் பக்கத்தில், கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது. ஆமென். கிருபை, தேவன் நமக்கு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாய் கொடுத்து வைத்திருக்கிற ஒரு காரியம் தான் கிருபை. ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இந்த உலகத்தில் என்ன காரியம் இருக்கிறது இல்லாமல் போகிறது. தேவ தயவினால் தேவனுடைய கிருபை நமக்கு போதும். பேசலாம். ஆமென். சொல்லுங்க பார்த்து, தேவ கிருபை உங்களோடு இருக்கிற அப்படினால் நீங்கள் எதற்கும் சோர்ந்து போகாமல் கலங்காமல் இருங்கள். கிருபை உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா பேர் கிருபைன்னு வச்சிருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் கிருபையே ஆக்டிவேட்டே ஆகாது பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற நமக்காக, என் கிருபை உனக்கு போதும். அது மட்டுமல்ல, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாது என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த கிருபை நம்ம என்ன செய்கிறது? கிருபை நம்மை மேன்மைப்படுத்துகிறது. கிருபை நம்மை ஒழுங்குபடுத்துகிறது. கிருபை எல்லா காரியத்திலும் நம்மை அது உயர்ந்தவர்களாய் மாற்றுகிறது. சங்கீதம் 108:4 வாசிக்கிற பாருங்கள், உமது கிருபை வானங்களுக்கு மேலானது. ஆமென். மேலான கிருபை, வானங்களுக்கு மேலான ஒரு கிருபை. அந்த கிருபை இதுவரை நம்மை தாங்கினது, இனிமேலும் தாங்குவதற்கு அது பெரியது. ஆமென். சங்கீதம் 119 அதனுடைய 64 வாசிக்கிறோம், கர்த்தாவே பூமி உமது கிருபையால் நிறைந்திருக்கிறது. இந்த பூமி அவர் கிருபையால் நிறைந்திருக்கிறது. கொஞ்சம் சேரை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க சிஸ்டர்ஸ் பக்கம். சிஸ்டர்ஸ் பக்கம் கொஞ்சம் சேர் கொஞ்சம் தள்ளி வாங்க. கொஞ்சம் பிரியா தள்ளி வா, தள்ளி வா, தள்ளி வா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். பார்க்கிறோம், கர்த்தாவே உமது கிருபை, உம்முடைய கர்த்தாவை பூமி உமது கிருபையால் நிறைந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. அந்த கிருபை பலப்படுத்துகிறது. இந்த பூமி அனைத்திலும் காணப்படுகிற எல்லா விதமான பொல்லாங்குக்கும் எல்லா விதமான நாசமோசங்களுக்கும் விலக்கி அது நம்மை பாதுகாக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாகிறது. அந்த வெறுமையை மாற்றும்படிக்கு, அந்த வெறுமையை ஒழுங்கு செய்யபடிக்கு கர்த்தருடைய கிருபை நம்மேல் இறங்கி வந்தது. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், பூமி முழுவதும் உம்முடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நாங்கள் வாழ்கிறோம், உம்முடைய கிருபையினால் நாங்கள் நடக்கிறோம், உம்முடைய கிருபையினால் எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நீர் செய்கிறீர். ஆமென். விசுவாசிங்கள், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இதுவரை ஜீவிப்பதும் இதுவரை நன்மையானவைகளை காண்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 119:76 வாசிக்கிறோம், உமது கிருபை என்னை தேற்றுவதாக. தேற்றப்படாத நேரங்களில், ஆமென், சில நேரத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம யாராவது தேற்றுவார்களா அப்படின்ற ஒரு யோசனை வரும் பாருங்க. எத்தனை பேர் வந்திருக்குது? ஆமென். ஆமாம். ஒரு கல்யாணத்துக்கு போனால் நம்மளை யாராவது சாப்பிட்டீங்களா என்ன செய்யணும்? கேட்கணும். காரணம், சம்மந்தப்பட்ட வீட்டார் கண்டிப்பாக நம்மளாம் செய்யணும், கேட்கணும். கேட்கணும்னா என்ன சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டாங்களா அப்படின்னு நினைப்போம் பாருங்க. நான் சொல்கிறேன், அதை விட மேலானது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை நம்மை தேற்றுகிறது. ஆமென். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. பாருங்க, தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு 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 பெரிய ஒரு தைரியத்தோடு வரணும். நான் தேற்றப்படுகிற ஸ்தலத்திற்கு நான் போகிறேன், அவர் என்னை தேற்றுவார். ஆமென். நம் காயங்கள் எல்லாம் கட்டுகிறவர், நம்முடைய எல்லா மீறுதல்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு தாய் கூட தேற்றாம போகலாம்,
அவர் நம்மை தேற்றுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு தாய் தேற்றுவது போல, அல்லது ஒரு உறவுகளுடைய மேலான அன்பை விட மேலான அன்பு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நித்தமும் நான் உன்னை தேற்றுவேன், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன்னை நித்தமும் தேற்றுவதாக. ஆமென். ஆதியாகமம் 6:8 வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா கர்த்தருடைய கண்களில் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான், கர்த்தருக்கு பயப்படுவனாய் காணப்பட்டான், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்ட போது பாருங்க, எப்போ கிருபை நமக்கு ஆக்டிவேட் ஆகிறது? எப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ. ஆமென். அல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரை கடினப்படுத்துகிறவன் சடுதி சகாயமின்றி, ஆமா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும். அப்ப கடிந்து கொள்ளுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும்? நோவாவை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஜீவியம். ஆமென். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெரியவர்கள் பெற்றோர்கள் நமக்கு மேலாக இருக்கிற ஆளுகைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாருங்க, எல்லாரும் ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். டிராஃபிக் ரூல்ஸ்ல போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல சிக்னல் இருக்கும், இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கும், நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்தே ஆகணும். ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு போட்டுற இடத்துல நான் கீழ்ப்படிய மாட்டேன், வேகமாக தான் போவேன்னு சொன்னா அது உங்க பாடு. இப்போ கீழ்ப்படிதல் எல்லாவற்றுக்கும் முக்கியம். கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில கிருபையை கொண்டு வருகிறது. நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நோவா தேவன் என்ன சொன்னாரோ, பேழை எப்படி உண்டு பண்ண சொன்னாரோ, தேவனாய் கர்த்தர் நோவாவுக்கு எவைகளெல்லாம் சொன்னாரோ அவன் அவைகளெல்லாம் அப்படியே அவன் செய்து முடித்தான். ஆமென். சரி, உங்க வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் எவைகளெல்லாம் சொல்லுகிறாரோ அவைகளெல்லாம் செய்யுங்கள், நீங்கள் அப்படியே ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அப்படியே ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இருக்கிற நிலையிலே நாம் தேவ சமூகத்தை தேடினாலே போதும், கர்த்தர் நம்மை அப்படியே ஆஸ்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். 1 நாளாகமம் 17:13 வாசிக்கிறோம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். எப்பொழுது விசுவாசிங்கள், சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகவே விலகாது. அல்லேலூயா. எல்லாரும் விலகினாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு, அப்போ அந்த கிருபை நம்ம என்ன பண்ணுகிறது? நமக்கு நல்ல ஞானத்தை, நல்ல அறிவை, புத்தியை அது கொடுக்கிறது. நோவாவுக்கு கீழ்ப்படிதலை கொடுத்தது பாருங்க, அதே போல கர்த்தருடைய கிருபை நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறது, நல்ல அறிவை கொடுக்கிறது, நல்ல பயபக்தியை கொடுக்கிறது, நல்ல கீழ்ப்படிதலையும் சேர்த்து கொடுக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விசுவாச வாழ்க்கையில அவர் கிருபை என் மேல் இருப்பதை அனுதினம் அது எனக்கு தெரியப்படுத்துகிறது. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, இதுவரை நாம் ஜீவிப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அமெரிக்காவில் இந்த பென்டகன் மேலே தீவிரவாதிகள் இந்த விமானத்தை மோத செய்த விபத்தெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் பதிவாயிருக்குது, ஒரு மனுஷன் 90வது மாடிலிருந்து குதிச்சிருக்கிறான். எதற்கு? எப்படி ஆகிலும் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவன் இறந்து போயிட்டான் போல. ஆனால் கேமராவில் பதிவாயிருக்கு, 90வது மாடிலிருந்து ஒரு ஆள் என்ன செய்யறாங்கிறது குதிக்கிறான். அவனுக்கு ஒருவேளை விசுவாசம், அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்கலாம், எப்படியாவது நாம் தப்பித்துக் கொள்ளுவோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நம்முடைய எண்ணங்களை விட கர்த்தருடைய எண்ணங்கள் பெரியது. நாம் பார்க்கிற விதமாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறவர் அல்ல. ஆமென். ஒருவேளை சமுதாயமோ தேசமோ உலகமோ நம்மை வேறு விதமாய் பார்க்கலாம். தாவீதை குறித்து தாவீதுக்குள் காணப்பட்ட அந்த வல்லமையான குணத்தை ஒருவரும் உணரவில்லை, தகப்பன் கூட உணரவில்லை, அவருடைய சகோதரர் உணரவில்லை. ஆனால் கர்த்தருடைய கண்கள் தாவீதின் மேல் பட்டது. ஆமென். அதே போல இங்க எல்லாம் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய கண்கள் பட்டு இருக்கிறது. அவர் கண்கள் எப்பேற்பட்ட கண்கள்? அழகான கண்கள். அல்லேலூயா. எப்பேற்பட்ட கண்கள்? ஆமா, வேதத்தில் சத்தியத்தின் பிரகாரமாக அழகு என்பது பரிசுத்தமான ஜீவியத்தை குறிக்கிறது. ஆமென். அவர் அழகான கண்கள் நம்மை கண்டபடியினார் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு ஒருபோது விலகாது. ஆமென். அல்லேலூயா. அந்த கிருபை என்ன செய்கிறது? அது விலகாதாய் நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறது. அது நம்மை பலப்படுத்துகிறது. சோர்ந்து போகும்போது அது நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறது, அல்லது பலவீன நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிறது. நம் தேவையின் மத்தியிலே நம் தேவைகளை சந்திக்கிறது. ஆறுதல் அற்ற நேரங்களிலே அவருடைய கிருபை நம்மை ஆறுதல் படுத்துகிறது. ஆமென்.
பாருங்க, கிருபை குறித்து நிறைய பேசலாம். காரணம் என்ன? நாம் இந்த உலகத்தில் இருப்பது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த நோக்கத்தில் பெரிய திட்டம் என்ன? நம்மேல் வைத்த அளவில்லாத அன்பினாலும் கிருபையினாலும். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தருடைய ஆலயத்தில் பாருங்கள், ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நான் பிரவேசித்து, நாம் எல்லாம் இங்கே வந்திருப்பது கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபை. ஆமென், அல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமன இருப்பதும் எல்லாம் கர்த்தருடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ பேர் உலகத்தை விட்டு இரவில் தூங்கினவர்கள் காலையில் விழிக்கிறது இல்லை. ஆனால் நாம் விழிக்கிறோம் என்றால் கர்த்தருடைய அளவில்லாத ஒரு கிருபை. ஆமென். அப்போ அதற்கு நாம் செய்ய வேண்டிய பெரிய பெரிய ஒரு காரியம் என்ன? உங்களுடைய சந்நிதிக்கு நேராக நான் பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். சபையில் ஆண்டவர் ஆராதிக்கும் போது பயபக்தியோடு பணிந்து கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்முடைய பயபக்தியை அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் எல்லா கீழ்ப்படுதலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். மோசேக்கு சொல்றார், மோசே நீ இருக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது, உன் பாதரட்சி கழட்டி நீ தூரம் போடு. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் பாதரட்சி குறிப்பிட காரணம் என்ன? நான் யோசிக்கிறேன், கர்த்தர் மோசேயின் கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நான் சொல்றேன், இவன் பாதரட்சி கழட்டி தூர வீசுறானா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. 7 மணிக்கு ஆராதனை வச்சா வராங்களா இல்லையா? 8 மணிக்காவது வந்துருவோம் அப்படின்ற வாஞ்சியோடு இருக்கிறார்களோ அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், தேவர் விரும்புகிற பெரிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் ஆராதிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய எண்ணம் இருக்கணும், என்னுடைய ஆராதனை கர்த்தருக்கு முன்பு பரிசுத்தமாய் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள ஒரு ஆராதனை, கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆராதனை. பாருங்க, தாவீது சொல்லுகிறார், உம்முடைய சந்நிதிக்கு நேராக நான் பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:34 எழுதுகிறார். பாருங்கள், கர்த்தருடைய கிருபை யாருக்கு அதிகமாக கிரியை செய்கிறது? யார் தேவ சமூகமாக தாழ்மையாய் காணப்படுகிறார்களோ, ஆமென், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஆமென். சொல்லுங்க பக்கத்தில், உங்க வாழ்க்கையில எதிலெல்லாம் நீங்கள் தாழ்த்துகிறீர்களோ கர்த்தர் உங்களை அபரிதமாய் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அநேகருக்குள்ள பாருங்க, இந்த தாழ்மைன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படித்தானே? கம்மியாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ தாழ்மையாயிரு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அநேகத்தின் அதிகாரியாய் நான் வைப்பேன். ஆமென். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்க, வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பார். உங்களுடைய ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம். நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பாருங்க, அவர் உங்களை மென்மேலும் உயர்த்தி ஆஸ்வதிப்பார். ஆமென். குடும்பத்தில் உண்மையாக இருந்து பாருங்க, பிள்ளைகள் மத்தியில் உண்மையாக இருந்து பாருங்க, அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் கர்த்தர் வைப்பார். ஆமென், அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? உண்மை. ஆமென். இந்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க? நான் யோசித்தேன், இந்த வெள்ளிக்கிழமை பேசாமல் நம்ம ஏற்கனவே வச்சது போல ஈவினிங்கில் வைக்கலாமா அப்படின்னு கூட ஒரு ஐடியா நான் நினச்சேன். ஆமென். ஆனால் ஈவினிங்கில் வச்சா நிறைய பேர் வருவீங்க தானே? பேசலாம். ஈவினிங்கில் வச்சா வரேன்னு சொல்கிறேன் மட்டும் கை வச்சு ஆமென் சொல்லி பார்க்கலாம். வர அப்படியே ஒரு 2-3 தான். பகலில் வச்சாலே காணுன்ற மாதிரி பாருங்க. பகலில் வேற இந்த மியூசிக் வாசிக்கிறவர் இல்லையா? எதுக்கு சொல்றீங்க? ஒரே நித்திரையின் ஜெபமா போய் நிற்குது. நான் சொல்லுகிறேன், தேவஜனமே, கர்த்தருக்கு முன்பு தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. நீதிமொழிகள் 16:6 வாசிக்கிறோம், கிருபையினாலே சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தி ஆகிறது. அப்போ இந்த கிருபையின் இன்னொரு மாபெரும் மேன்மை என்ன? கிருபையினாலே நம்முடைய பாவங்கள் நிவிர்த்தி ஆகிறது. நிவிர்த்தி என்றால் பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த கிருபையின் பெரிய ஒரு மேன்மை என்ன? இந்த கிருபை நம்மை உயர்த்துகிறது, இந்த கிருபை நம்மை சீர்படுத்துகிறது, இந்த கிருபை நம் தேவையில் சந்திக்கிறது, எல்லாம் இருக்கட்டும். ஆனா இதை விட பெரிய காரியம் என்ன? கிருபையினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்,
அல்லேலூயா. எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப்போய் கிடந்தோம். கர்த்தரோ நம்மை நினைவாக இருந்தபடினால் கிருபையினாலே நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து, அல்லேலூயா, மன்னித்தது மட்டுமல்ல, கிருபையினாலே நம்முடைய பாவம் எல்லாம் நிவர்த்தி ஆக்குகிறது. ஆமென். ஏசாயா 55:3 வாசிக்கிறோம், தாவீதுக்கு அருளின நித்திய கிருபையை நான் உனக்கு அருளச் செய்வேன், உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு தான் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவைகள் மறைத்துக் கொள்ளுகிறது அல்லது மறந்து விடுகிறது. ஆமென். சொல்லுங்கள், கிருபையினாலே நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், கிருபை அத்தனை மேன்மையானது. சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய கிருபை இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதில் இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ள வரிடம் பாடுவோம், தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ள வரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலமுடன் உந்தன் சேவை செய்ய கிருபை தாருமே, உந்தன் சேவை செய்ய. பாருங்கள், தேவனுடைய சேவையை செய்வதற்கு நமக்கு பெரிய கிருபை நமக்கு அவசியம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு கர்த்தர் நல்லவர்னு சொன்னாலே அது பெரிய ஒரு ஊழியம் தான். ஆமென். இயேசு நல்லவர் சொன்னால் அது ஒரு பெரிய ஊழியம் தான். ஒருவருக்கு நீங்கள் சாட்சியின் ஜீவியத்தை வெளிப்படுத்தினாலே அது ஒரு பெரிய ஊழியம் தான். உங்களுடைய அன்பை மற்றவர் கண்டாலே அது ஊழியம் தான். உங்கள் சாட்சியின் ஜீவியத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாலே அது ஊழியம் தான். ஆமென். பாருங்கள், கர்த்தருடைய கிருபை இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே நிரந்தரமான விடுதலை உண்டு. ஆமென். சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யட்டும். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம், தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி உண்டென்று காணப்பட்டது. நமக்குள்ள தேவன் விசேஷித்த ஒரு ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அது என்ன ஆவி? சகிக்கிற ஒரு ஆவி, மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிற ஒரு ஆவி, அன்பு கொள்ளுகிற ஒரு ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கொஞ்சம் இடுக்கமா இருக்கு வச்சுங்களேன் சேர்ல, மற்றவங்க வந்து கொஞ்சம் இடம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறது, அது ஒரு பெரிய சகிப்புத்தன்மையின் ஆவி. ஆமென். சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் அப்படி யாரும் இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது தள்ளி போகிறாங்கன்னா முகத்தை என்ன பண்ணுவாங்க, 10 கோணையை மாற்றிக்குவாங்க. ஆனால் தானியேலுக்குள்ளே ஒரு விசேஷ ஆவி. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தரை பார்த்ததுமே அவங்கள நல்ல வாழ்த்துற ஒரு ஆவி. ஆமென். மத்தேயுல வாசிக்கிறோம் அல்லவா, ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் அந்த வீட்டை மனதார வாழ்த்துங்கள். ஆமென். அல்லேலூயா. வாழ்த்துறீங்க? எத்தனை பேர் வாழ்த்துறீங்க? புதுமனை புகுழ வச்சா நோட்டீஸை பார்த்ததுமே சில டென்ஷன் ஆகும். இவ்வளோ நோட்டீஸ் பற்றியா, இவங்க தகுதிக்கு இந்த நோட்டீஸு தேவையா? அவ்வளோதான். இன்னும் வீட்டை பார்த்தது அவ்வளோதான், போச்சு, பாதி சமாதானம். ஆனால் தானியேலுக்குள் ஒரு விசேஷ ஆவி. என்ன ஆவி? தானியேலுக்குள்ளே மற்றவர் காண்கிற ஆவி அவனுக்குள் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ற பாருங்க, மற்றவர் காண வேண்டும் உங்களுக்குள் இருக்கிற ஆவி. நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன் பிரதர், நீ சொல்ல வேணாம். நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன் நம்ம சொல்ல வேணாம். நான் எல்லாரும் நேசிக்கிற பிரதர் நம்ம சொல்ல வேணாம். மற்றவர் காண வேண்டும். கர்த்தருடைய கிருபை இருந்தால் நம்முடைய ஆவி தானியேலை போல வேறு விசேஷ ஆவி என்பதை உலகம் காணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், என் உடலை நான் சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். எத்தனை பேர் அன்பா இருக்கிறீங்க? அன்பா இருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்த்து. உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. ஆமென். இனி ஒருவருக்கு ஒருவர் நீடிய அன்பில் நிலைத்திருங்கள்.
அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு. பாருங்க, இயேசு நல்லவர். கர்த்தருடைய கிருபை மேல் இருந்தா தானியேலுக்கு காணப்பட்ட விசேஷ ஆவி சிங்கமும் உனக்கு முன்பாக சரணடையும். நம்ம எந்த காட்டுக்கு குதிரை போறோம் சிங்கம் முன்னாடி படுக்கிறதுக்கு? சிங்கம் முன்னாடி படுத்து ஐயா மனுஷன் சொல்றது அப்படிலாம் கிடையாது. பாருங்கள், சிங்கங்களை போன்ற மனிதர்கள், சர்ப்பத்தை போன்ற வினா உள்ளவர்கள், அவர்கள் மத்தியிலே தேவன் உன்னை புறாவை போல கபடற்ற நல்ல ஆவியை சிரசு மேல் ஊற்றுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பாடுவோம், சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, சிங்ககேபியோ ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானுடைய மகத்துவமான கிரியை என்ன? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 8, 10, 14 4 வசனம் போடப்பட்டிருக்கிறது. எலும்புகளுக்குள் கர்த்தருடைய ஆவி பிரவேசித்து அது நம்மை பலனடைய செய்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கிருபை உங்க மேல் இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் எலும்புகளுக்குள் கிரியை செய்வார். இன்னைக்கு எலும்புக்கு நமக்கு தான் சண்டை மதியம். ஆமென், அப்படித்தானே? நிறைய வீட்டுல எலும்புக்கு நமக்கு தான் எலும்பா நானா பாத்துருவோம் பிரதர். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் எலும்புகளுக்குள் கடந்து போகிறார். ஆமென். எசேக்கியேல் பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகள். ஆனா ஆண்டவர் சொல்றார், எசேக்கியேலே இவைகளை தீர்க்க தரிசனம் சொல்லு. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்திலே உங்கள் மேல் இருக்கிற வேறு ஆவி உலர்ந்து போன எலும்புகளை உயிரடை செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உலர்ந்து போன அல்லது சாரமற்ற, ரட்சிப்புக்குள் இல்லாமல் அல்லது மனம் திரும்பாமல் உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்களை கொண்டு வருகிற உலர்ந்து போன எலும்பு போன்ற மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு காற்றை தேவன் உங்கள் மேல் வீச பண்ணி உங்கள் வார்த்தை ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி, புத்துணர்ச்சி வர வேண்டாமா? சொல்லுங்க, எங்க அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல. அது என் எலும்புகளுக்குள்ளே இருக்கிறது. என் வாயின் வார்த்தை புறப்பட்டு போகும்போது அது உலர்ந்த எலும்புகளை எல்லாம் உயிரடைய செய்யும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 29 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மேல் என் ஆவியை நான் ஊற்றினபடினால் என்னுடைய முகத்தை இனி அவர்களுக்கு நான் மறைக்கவே மாட்டேன். ஆமென். நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய நிறைவான ஆவியை ஊற்றிருக்கிறபடினால், கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல நிறைவாய் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் சிரசின் மேலே. சொல்லுங்க பக்கத்துல, உங்க சிரசின் மேலே, உங்கள் சிரசின் மேலே, உங்கள் சிரசின் மேலே நிறைவாய் 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 ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே உங்கள் முகத்தை இனி ஒருபோதும் மறைக்க மாட்டார். சொல்லுங்கள், உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்யும்படி அவர் முகத்தை உங்களுக்கு அவர் மறைக்க மாட்டார். உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், என் முகத்தை என் தேவனாய் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமே, நீ என்னுடைய தலையின் பலன் சொல்றார். பாருங்க, என் ஆவியை உன் எலும்புகளுக்குள் அனுப்பி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீதிமான எலும்புகள் ஒன்றும் ஒருபோதும் முறிக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறபடினால் நம்ம மேல கர்த்தருடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கன்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கன்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ
பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே. எல்லாம் பாடுவோம். அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ரிகரபபப ஷதரபரதரபோ. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே. அல்லேலூயா அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டால் நாம் வேறு மனிதனாய் வேறு மனுஷியாய் மாறுகிறோம். ஆமென். ஒரு மரத்திற்கு ரொம்ப முக்கியமானது ஆணிவேர் இல்ல? ஆணிவேர் ரொம்ப முக்கியம் தானே? முக்கியம் இல்லையா? முக்கியம் இல்லையா? முக்கியம் தானே? பாருங்க, வேறு மனுஷனை அந்த வேற சும்மா சேர்த்துங்களேன். கர்த்தர் நம்மை தம்முடைய ஆவி நம்ம ஊற்றப்படும் போது வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய். ஆமென். பழைய மனுஷனை எல்லாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பாருங்க, எவனும் புது ரசத்தை கொண்டு போய் பழைய தூரத்திலே ஊத்தி மாட்டான். பாருங்க, கர்த்தர் தம்முடைய நல்ல ஆவி நம்ம ஊற்றி இருப்பது நாம் புதிய மனுஷனாய் புதிய மனுஷியை மாறி இருப்பது. எத்தனை பேர் புதுசா மாறி இருக்கிறீங்க? எத்தனை பேர் புது மனுஷனா மாறி இருக்கிறீங்க? புது மனுஷியா மாறி இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சிந்தையிலே, என் செயல்களிலே, என் வார்த்தையிலே, என் ஜீவியத்திலே எல்லாவற்றையும் மாறி இருக்கிறேன். காரணம் என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். In my spirit. Praise the Lord. பாருங்க, தாவீது காடுகளை ஆட மேய்த்து கொண்டிருக்கிறான். சாமுவேல் வந்து தாவீதின் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றும் வரை தாவீதின் காலிங் அவனுக்கு தெரியாது. கர்த்தர் நம்மை குறித்து எல்லாம் ஒரு பெரிய பெஸ்டான காலிங் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்துகிற கர்த்தருடைய கிருபையின் ஆவியானவர் அந்த ஆவியை நம் சிரசின் மேல் அவர் ஊற்றியிருக்கிறார். இந்த மனசாட்சியற்ற உலகத்திலே, பாவங்கள் அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்திலே, நீங்களாம் டிவி எல்லாம் பார்த்துருக்கலாம். தாம்பரம் சுற்று வட்டாரங்களே கல்லூரிகளில் நடந்த ரெய்டு கேள்விப்பட்டீங்களா? இதில் யாராவது பார்த்தீங்களா? எவ்வளோ நியூஸ் பார்த்தீங்களா? என்னென்ன எவ்வளோ கல்லூரிகளிலே போதை வஸ்துக்கள், எத்தனையோ பேர், 1000 போலீஸ் ஒரே நேரத்தில் இறங்கி சர்ச் பண்ணா பல போதை வஸ்து. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யாதபடிக்கு பொல்லாத சாத்தானானவன் பலவிதமான இருதயங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். வஞ்சிக்கிற ஆவிகளை விரட்டும்படிக்கு அபிஷேகப்பட்ட தேவஜனமாகிய உங்களையும் நம்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியத்தில் சபையில அநேகர் தாழ்த்துறதில்லை. ஆமென். இந்த தாழ்த்துதலும் கர்த்தருக்குள் ஒரு பூர்ணமான ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியம் இருக்குமானால் எப்பொழுதோ நம்முடைய ஜெபத்தினாலே இந்த தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? ஏன் ஆவியினாலே எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இனிமேல் ஒரு நிச்சயத்தோட புறப்பட்டு போங்க. நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, கல்லூரிக்கு போறீங்க, அல்லது அலுவலுக்கு போறீங்க, வேலைக்கு போறீங்க, இல்லைன்னா ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்கன்னா நீங்க சொல்லிட்டு போங்க, என் மேல இருக்கிற ஆவியானவர் போகும் இடமெல்லாம் பரவட்டும். ஆமென். ஒரு பர்ஃப்யூம், ஒரு சென்ட் ஃபேக்டரியில் வேலை செய்யறாருன்னா, அவர் வேலை செஞ்சு வெளியே வராருன்னா அவர் மேல என்ன வாசனை வீசும்? பர்ஃப்யூம் வாசனை வீசும். சரி, இன்னும் புரியுற மாதிரி சொல்றேனே, ஒரு மிளகாத்தூள் அரைக்கிற ஒரு கடையில் ஒருத்தர் மிளகா அரைக்கிறார் பாருங்க, அவர் மேல என்ன வாசனை வீசும்? அதே மாதிரி நான் சொல்றேன், சொல்லுங்க பக்கத்தில், உங்க மேல கர்த்தருடைய ஆவியின் வாசனை வீச போகிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களே அதை காணும். அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, அந்த வார்த்தை அப்படியே ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்கள் நன்மையானதை பார்ப்பீர்கள், அவைகள் ஆசீர்வதிக்கப்படும். வியாதியஸ்தர் மேல் உங்கள் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுகமாவார்கள். அல்லேலூயா. தரித்திரனுக்காய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்கள், கர்த்தர் அவர்கள் தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவார்.
பிரச்சனையோடு போராட்டத்தோடு காணப்படுகிற குடும்பங்களுக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அவர்களுக்காக நீங்க நல்ல ஆலோசனை கொடுப்பீங்க, கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். குடும்பத்தில் பிரச்சனை சொல்றாங்களா, இப்படியா சொன்னாரு, எப்படி உன்னை சொல்லலாம், உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா, நீ எவ்வளவு ஒஸ்தி அப்படின்னு உன்னை ஏற்றி விடக்கூடாது. போயிட்டு என்ன சொல்லணும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில நல்ல நியாயத்தை அவர் செய்வாராக. உன் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார், அவர் உன்னை பலப்படுத்துவார். உன் கால்களை மான் கால்களை போல பலப்படுத்தி உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறபடினால். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். இயேசு ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென். வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும். பாருங்கள், இயேசுவானவர் ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிறார். ஆமென். இயேசுவானவர் குழந்தையாக பிறந்த போது வேதம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளை வளர்க்கப்பட்டது. அதுபோல் யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர் கரையேறிய போது புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் சிரசின் மேல் இறங்கினார். அப்போ ஏன் இங்கெல்லாம் பரிசுத்த ஆவியின் கிரியை இருக்கிறது? ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளை அவர்கள் மேல் இறங்கினார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என்ன? ஏன் இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்? சபையில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியில் நிறைய நெருப்பு சிரிச்சுட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அந்நிய பாஷை பேசுறப்ப சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆவியில் நிறைய பார்க்கும்போது அனைவரும் கேலி கிண்டலா பேசுவாங்க. பாருங்கள், என் ஆவி உடையவன் என்னுடையவன் அல்ல. அது மட்டுமல்ல, பாருங்கள், ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இயேசுவுக்கே தேவைப்பட்டது? புரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக. கர்த்தருடைய ஆவியானவர் மாம்சமான யாவரையும் நடத்துவது கர்த்தருடைய ஆவியே. இயேசுவானவர் 100% தெய்வமாகவும் 100% மனிதராக வாழ்ந்தபடியினால் ஒரு மாம்சத்தின் மனிதனை பலப்படுத்தும்படிக்கு. ஆமென். பாருங்கள், கெத்செமனே தோட்டத்தில் அவர் மனம் கசந்து தன்னுடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக இருந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் அங்கே தேற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தரனை தேற்றுவார், கர்த்தரனை தேற்றுவார். நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு கடன் பிரச்சனை குறித்து மற்றவர்களால் சொல்லாதீங்க. ரெண்டாவது, யாராவது ஒரு கடன் பட்டிருக்கிறோம், கொஞ்சம் கஷ்டம்னா அதை விவரமாக கேட்காதீங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. விவரமாக கேட்கும்போது எதிர கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னு வாங்க. ஆனால் சொல்கிறவங்களுக்கு அதை விவரித்து சொல்லும்போது ஒரு பெரிய மனவேதனை வருமா. நான் சொல்கிறேன், உங்கள் பாரங்கள் எல்லாம் அவன் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. பிள்ளை கீழ்ப்படியில, பிள்ளை ஒழுங்காக படிக்கலை, இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. காரணம் என்ன? உங்கள் மனபாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். காரணம் என்ன? தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வேறு ஆவி நம்மை வேறு மனிதர்களாய் மாற்றி இருக்கிறது. சொல்லுங்க, நான் வேறு மனிதனாய் நான் மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, உலகத்திற்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் நமக்கு வேண்டும். ஆமென். உலகத்திலே கிறிஸ்துவை அறியாத, கிறிஸ்துவின் அன்பை உணராத மக்களுக்கும் கிறிஸ்துவை அறிந்து தம்முடைய ஆவியை பெற்று தம்முடைய வல்லமையின் கிருபையினால் நிறைந்து வாழ நமக்கும் ஒரு மாற்றம் நிச்சயமாய் உண்டு. ஏன் வனாந்திரத்தை கொண்டு போகப்படுகிறார்? வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்றுவதற்கு இயேசுவானவரே வனாந்திரத்தை அவர் சந்தித்தார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு வனாந்திரம் வரட்டும், வனாந்திரம் வரட்டும். எத்தனை பேருக்கு வனாந்திரம் வேணும்? ஆமென். ஆமென். சொல்லுங்க, வனாந்திரம் வரட்டும். பாருங்க, 40 நாட்கள் அவள் புசியாமல் குடியாமல் வனாந்தரத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பிற்பாடு அவர் முகம் அக்கினி ஜுவாலை போன்ற பிரகாசித்தது. அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். 3 வருஷம் ஊழியம் இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றிவிட்டு போனார். அல்லேலூயா. வனாந்தரம் வரட்டும், வனாந்திரம் வயல்வெளி நிச்சயமாகும். வனாந்திரத்துக்கு கர்த்தர் கொண்டு போறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? என்னை அவர் வயல்வெளியாய் மாற்ற போகிறார். நான் போகும் இடமெல்லாம் நல்ல ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓட போகிறது. அந்த ஊற்றிலே அநேக மிருக ஜீவன்கள் வாழப் போகிறது. அதில் மீன்கள் வாழப் போகிறது. அதில் மிருகங்கள் தண்ணீர் குடிக்க போகிறது. அது போகும் இடமெல்லாம் நல்ல புல் பூண்டுகள் மரங்கள் செடி கொடிகள் பூத்து குலங்க போகிறது. ஆமென். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை நாம் புறப்பட்டு போகும்போது அந்த கிருபையும் அந்த பரிசுத்த அபிஷேகத்தினுடைய வல்லமையும் ஒன்று ஆக்டிவேட் ஆகும்போது பலவீனர் அல்ல, நாம் பலவான்களாய் மாற்றப்படுவோம். பாலாஸ்லாரின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். பெரிய ஒரு தீர்க்கதரிசி பாலாஸ்லாரி. அவர் உதாரணத்துக்கு மதுரைக்கு கூட்டத்துக்கு வர்றதுக்கு பஸ் ஏறினார்னா மதுரையில் இருக்கிற பிசாசெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருமா. பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸில் இருக்கிற பிசாசெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருமா.
ரயில் பெட்டி தொடர் வண்டியில் டிராவல் பண்ணாருன்னா அங்கிருந்து பிசாசெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட வல்லமையான மனுஷன் நான் சொல்லுகிறேன். அந்த வல்லமை, அந்த ஸ்பிரிட், அந்த நல்ல ஆவி நம் சிரசின் மேல் ஊற்றப்படட்டும். ஆமென். எத்தனை பேர் அப்படியே ரிசீவ் பண்றீங்க? ரிசீவ் தி ஸ்பிரிட். ரிசீவ் பண்ண ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே. நீங்க மருத்துவமனைக்குள்ள போகும்போதே அந்த வியாதியஸ்துடைய சுகத்தை அநேகர் உணரணும். ஆமென். அல்லேலூயா. மருத்துவமனையில் பார்க்க போய் எப்படி பாருங்கிற, நல்லா இருக்கிறியா, டாக்டர் என்ன சொன்னாரு, வேரியேஷன் காட்டுச்சா, கவலைப்படாத, கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென். பெரிய எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி அங்கே என்ன பண்ணுறது, அந்த ரிசல்ட் தூக்கி பார்க்குறது. இந்த ஸ்கேன் எக்ஸ்ரேல என்ன தெரியுதுன்னு தெரியல. நம்ம விசுவாசி நிறைய பேர் போனோம்னா உடம்பு சரியாதுங்க, ஐயா இந்த எக்ஸ்ரே பாரு கொடுத்துருவோம், நான் பார்ப்பேன். நான் ரொம்ப அதை பார்த்த மாதிரி பார்த்துருப்பேன். என்னன்னு பார்ப்பேன் தெரியுமா, நான் இதில் என்னத்தை பார்ப்பேன். இசிஜி பார்த்தீங்கன்னா என் கையெழுத்து மாதிரி இருக்கும். நான் நினச்சிப்பேன், ஓ எங்க உயரமா மேடு வருது, அங்க ப்ராப்ளம் இருக்குது. ஸ்கேன்ல பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, கருப்பா இருக்கும். ஆனா அந்த டாக்டர் அதை பார்த்தாருன்னா சொல்றேன், அது ஒரு கிருபைன்ற மாதிரி. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை வல்லமை புறப்பட்டு போகும்போது வியாதியஸ்தர்களை தேவன் பரிபூர்ண சுகத்தை படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பால் ஏங்கிச்சோ ஒரு முறை தான் விசுவாசி உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்க போனான். ஹாஸ்பிட்டலில் பார்க்க போயிட்டு போன உடனே பலாரும் ஒரு அறை வச்சாங்க. யாராவது பேஷண்ட்டை அடிப்பாங்க, இப்போ ஒரு அறை வச்சாங்க. அறை வச்சு சொன்னாராம், நீ எப்படி இங்கே வரலான்னு கேட்டாராம். நீ எப்படி இங்கே வரலாம் சொன்னாரா, நீ ஏன் இங்கே வரக்கூடாதுன்னா உனக்குள் எனக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லவர். ஆமென். அல்லேலூயா. பேசினாரு. அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டார். ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, அன்னைக்கு உங்களை பார்க்க வந்தாரே ஒருத்தர், ஒரு ஃபாதர், அவர் நம்பர் தான் கொடுங்கன்னு கேட்டாங்களாம். நடந்த காரியம் சொல்றாங்க, எனக்கு அந்த புக் இருக்கு, எனக்கு எல்லாம் தர, படிச்சு பாருங்க, அவர் எழுதின புக். அந்த டாக்டர் ஃபோன் பண்றாங்களா, ஃபோன் பண்ணி, ஐயா தயவு செய்து நீங்க எந்த காரணத்தோட எங்க ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணாதீங்க, வந்துடுவேன், இனி வந்துடாதீங்க. ஏன் வயலன்ஸ் ஏற்படுத்தினாருன்ட்டா? அப்படி இல்லை. இப்போ சொல்றாங்களா, நீங்க வந்து போனதுலேருந்து அடுத்த நாளே முக்காவாசி அட்மிட் ஆன எமர்ஜென்சி பேஷண்ட்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டான். ரெண்டாவது, அன்னிலிருந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வர்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. தயவு செய்து நீங்க என்ன பண்ணாதீங்க. இந்த அபிஷேகம் யாருக்கு வேணும்? வேணாமா சொல்லுங்க. அப்படியே ஆண்டாண்டவரே, நான் அடிக்கடி விசுவாசிப்பேன். இந்த டெத்தில் யாராவது இந்த அடக்க ஆராதனைக்கு முன்னாடி டெத்தில் ஜோம் பண்ண போவோம் பாருங்க, யோசிப்பேன், ஆண்டவரே இப்போ நாங்கள் ஜோம் பண்ணி இந்த சத்த சரீரம் உயிரோடு எழுந்துருச்சுன்னா தேசமே ரட்சிக்கப்பட்டுரும். அப்படித்தானே? டெத்துக்கு போகும்போதெல்லாம் அப்படி போங்க, போகாதீங்க. சாவுக்கு போயிட்டு இங்கே தான் போகும்போது கற்பனை பண்ணிக்கிறது, என்ன சொல்லி அழலாம். சிலர் போகும்போது வீடை போட்டோமா போட்டலையா, கேஸ் ஆஃப் பண்ணி இதை நினச்சி போயிட்டு கேஸ் நினச்சி எழுதிருப்பான். போகும்போது விசுவாசத்தோடு போங்க, ஆண்டவரே நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள், நான் அடிக்கடி விசுவாசிப்பேன். ஏன் ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அவர் கொடுத்த அதே அபிஷேகம் தான் எங்களுக்கு இருக்கிறது. நடக்கட்டும் எங்கள் தேசத்தில். கீழ்ப்படியாத பிள்ளைகள் எங்கள் வார்த்தைகளை கேட்டு அப்படியே கீழ்ப்படியாங்க. மனம் திரும்பாத இருதயங்கள் மனம் திரும்பட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே மனம் திரும்பட்டும். பாவி அழுது புலம்பி தன் பாவத்தை அறிக்கையிடட்டும். அப்படி நடக்குமானால் தேசம் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்படும். எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் பலமாக கிரியை செய்யும் போது. வனாந்தரத்திலே கடந்து போகும் போதெல்லாம், வனாந்தரத்து நேரத்தில் கடந்து போகும்போது, நெருக்கத்தில் போகும்போது ஒன்றை விசுவாசியுங்கள், தேவன் இந்த வனாந்தரத்தை என் வாழ்க்கையில வயல்வெளியாய் மாற்றவே என்னை அவ்வித பாதையிலே கொண்டு போகிறார். ஆமென். ஆமா, பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வாழ்க்கை என்னவா மாத்துங்க, வயல்வெளியாய் மாற்றுங்க ஆண்டவரே, வனாந்தரங்கள் மாறட்டும். இன்னொரு காரியம் ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர் என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே எங்க பிள்ளைங்க கிட்ட நல்ல பிள்ளைங்க நட்பு வைக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்க பிள்ளைங்க கிட்ட நல்ல பிள்ளைங்க நட்பு வைக்கட்டும், நல்ல பிள்ளைங்க பேசட்டும், நல்ல பிள்ளைங்க பாசமா இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க, கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாயின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். ஆமென்.
பாருங்க, மோசே சொல்ற, ஆண்டவரே நான் திக்குவாயன், நான் மந்தனா உள்ளவர். அவர் சொல்ற, நீ போ, உன் வாயோடு நான் பேசுவேன். சரி, பக்கத்தில் நீங்க புறப்பட்டு போங்க, உங்க வாயோடு இருந்து கர்த்தர் பேசுவார். இன்னில் இருந்து நீங்க யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஃபர்ஸ்ட் அது இங்கிருந்து ஆரம்பிங்க. சொல்லுங்க பக்கத்துல, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நம்ம புரியுற வார்த்தை சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. ஒருத்தர் பல்ச்சுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டா கண்ணு போர்க்காது, அதெல்லாம் இன்கேஸ் நாமத்துல இன்றோடு மறைந்து போகட்டும். அல்லேலூயா. அதுக்குன்னு வாரம் நீங்களே புது புது புடவையா புது புது பேண்ட் ஷர்ட்டா போட்டு வரக்கூடாது. ஆமென், அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவரே எப்படி இருந்தாலும் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரர் எங்கிட்ட சொல்றாரு, நான் போட்ட ட்ரெஸ் திரும்ப போட்டதே இல்லை பிரதர் அப்படின்னாரு. திரும்ப பண்றதில்ல, போட்டதே இல்லை. எப்படியா? அவர் சொல்றாரு, நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். என்ன பொருத்தனை? நான் ஒரு நாள் போட்டா திரும்ப பண்ணாத, போடவே கூடாது அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம்லாம் இல்லை. கர்த்தர் எனக்கு உண்டான, எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கையின் பிரயாசத்தை கர்த்தருடைய கிருபையின் ஆவியானவர் என்மேல் இருக்கிறபடினால் அவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். ஆமென். ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஆமென். தண்ணீர் எதை குறிக்கிறது? இரண்டாவது, தண்ணீர் என்பது கர்த்தருடைய வார்த்தையையும் குறிக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில் தேவை நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்தானம். ஆமென், அல்லேலூயா. அந்த ஸ்தானம் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் மழையை போல, பரிசுத்த ஆவியானவர் புயலை போல, பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஜுவாலை போல. ஆமென், அல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போய் அக்கினி சூளையில போட போறாங்க. 7 மடங்கு சூளை அதிகமாக்கப்படுகிறது. ஆனாலும் அவர்களுக்கு தெரியும், அக்கினி சூளை எங்களுக்கு ஏர் கண்டிஷன் ஏசி ரூம் மாதிரி மாறும். அல்லேலூயா. சொல்லுங்கள், அக்கினி சூளையாக இருந்தாலும் அதன் மத்தியிலே என்னை வேகாமல் பாதுகாப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசம் மனசுல அதிகமா இருக்கணும். ஆண்டவரே, அக்கினி சூளையா இருந்தாலும் நீர் என்னை வேகாமல் பாதுகாப்பின் காரணம் நான் ஜலத்தினாலும் நான் ஆவியினாலும் நான் பிறந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஜலத்தினால் நான் பிறந்திருக்கிறேன், ஆவியினால் நான் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஞானஸ்தானம் யார் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்றது பிரச்சனை இல்லை. ஞானஸ்தானம் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய ஜீவியத்தை எப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அநேகர் சொல்லுவாங்க, நான் 1980 எடுத்துட்டு ஞானஸ்தானம் என்ன புண்ணியம், அதற்கேற்றபடி சாட்சியில வாழ்கிறோமா, அதற்கேற்ற மாற்றம் இருதயத்திலே உண்டா? அநேகர் சொல்லுவாங்க, நாங்களாம் மெயின் லைன் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, சில மெயின் லைன் சர்ச்சஸ்ல இருந்து நாங்க வந்தவங்க. ஓகே, தட்ஸ் குட். ஆனாலும் என்ன மாறுதல் நாம் மாறி இருக்கிறோம். ஆமென், ஹalleluya. சிலரை நீங்க பேச விட்டீங்கன்னா நிறைய விஷயம் வெளியே வரும். பாத்திருக்கீங்களா? சிலரை பேச விட்டீங்கன்னா நிறைய விஷயம் வெளியே வரும். சிலர் பாத்தீங்கன்னா எதை பேசினாலும் அதுல வல்லவராக இருப்பார்கள். வேதத்தை தவிர, கர்த்தருடைய காரியத்தை தவிர வேற எந்த காரியத்தை பேசி பாருங்க, வல்லவரா இருப்பாங்க. சினிமா குறித்து பேசி பாருங்க, நான் சிலரை பேச விட்டு பார்ப்பேன். ரைட்டு, சினிமா குறித்து பேசிட்டு எல்லாம் பேசுவான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுது, பயத்தை குறித்து பேசி பாருங்க, அப்படி என்ன பண்ணுவாங்க, பின்வாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிற ஆவியின் சிந்தையோ ஜீவனுக்கு ஜீவனும், அது சமாதானமானது. ஆமென். பாருங்க, நமக்குள்ள ஆவியின் சிந்தை இருக்குமானால் அது நல்ல ஜீவனை, சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. நமக்கு நல்ல ஆவியின் சிந்தை இருக்கட்டும். யோசிக்கிற சிந்தையெல்லாம் ஆவிக்கு ஏற்றபடி சிந்தியுங்கள், ஆவிக்கு வெளியில சிந்திக்காதீங்க. ஆவியின் சிந்தை என்ன? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுவது. ஆவியின் சிந்தை என்ன? சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஆவியின் சிந்தை என்ன? பரலோக ராஜ்யத்தை குறித்து நிச்சயம் உள்ளது. ஆவியின் சிந்தை என்ன? உலகத்தால் நான் ஒருபோதும் கரைபடக்கூடாது. ஆவியின் சிந்தை என்ன? நான் கேட்கிற வசனத்திற்கு ஏற்றபடி, நான் பார்க்கிற தேவ மகிமை கேட்டபடி நான் என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோசுவா சொல்ற, நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் பார்க்க கூடாதபடிக்கு ஒரு தெய்வம் அல்ல, நம்முடைய பலவீனங்களை எல்லாம் பார்த்து அதை உணர்ந்து உதவுகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென்,
அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். ரோமர் 8:15 வாசிங்க. கவனிங்க. அந்தபடி கவனிங்க, திரும்பவும் பயப்படுகிறதுக்கு கவனிங்கள், நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றீர்கள். நாம் பெற்றிருக்கிற ஆவி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவி. ஆமென். அல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவியோ பயப்படுகிற ஆவியோ நமக்கு கொடாமல். ஆமென். அல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவியோ பயப்படுகிற ஆவியோ அல்லது நிர்விசாரத்தின் ஆவியோ அல்லது சோர்வின் ஆவியோ நமக்கு கொடுக்காமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவி. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரு மரியாதைக்காக அப்பான்னு கூப்பிட்டாலும் நம்ம சொந்த அப்பாவை கூப்பிடும் போதே ஒரு உணர்வு உள்ளிருந்து புறப்பட்டு வரும். இல்ல அப்படித்தானே? பிரேசலா. சிலர் அப்பான்ற வார்த்தையை வேற மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஊழியக்காரர் இருக்கிறார். அவங்களுடைய பசங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு 3 பையன், எல்லாமே டேடான்னு சொல்லுவாங்கல்ல. சரி, டேடான்னு கூப்பிடுவாங்க. பார்த்தீங்களா? அவங்க டேடான்னு கூப்பிடுறது டேன்ற மாதிரி இருக்கும். டே ஸ்கூலுக்கு போகணும். டே நான் பையன் டேடான்றானா டேன்றானா. நான் யோசித்தேன் அந்த கேப்ல என்ன பண்ணிடுறான். டே ஸ்கூலுக்கு போன மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா டேட்டா இருக்கும். டே ஸ்கூலுக்கு போகணும், டே காசு வேணும். அது ஒன்று கேட்டேன்னா பாஸ்டர் டேன்றாங்க. டே இல்லை பாஸ்டர், டேடான்றத ஷார்ட் பண்ணி நான் கூப்பிடுறான். ஆனால் பாருங்க, தமிழ் என்ற வார்த்தையே அழகு தானே. தமிழ் என்ற வார்த்தையே அழகு. தமிழ் அப்பான்னு கூப்பிடுற ஒரு நல்ல புத்திர சுவிகார ஆவி. ஆமென். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தி, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலான் மாறிவிட்டே, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து. இயேசுவின் நாமத்திலே எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். ஒருவேளை பிசாசு வியாதியினாலே, நோயினாலே, மனக்கசப்பினாலே, போராட்டங்களினாலே நம்மை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருப்பான். ஆனால் இன்றைக்கே அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்திலே நாம் ஒன்று சேர்ந்து உடைக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்கள், கரம் உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளை, எல்லா பயப்படுகிற ஆவிகளை நாங்கள் உடைக்கிறோம். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார நல்ல ஆவிய, பயப்படாத ஆவிய கர்த்தர் எனக்கு நித்தமும் கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, உங்களுக்குள்ள ஆவி நிறைவு இருந்தால் நாம் எல்லா மனஸ்தாபங்களை எல்லாம் மறந்துடுவோம். ஃபாதர் பிக்மன்ஸ் பாடுறார் பாருங்க, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும். பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், திரும்பி யார் மேலும் கசப்பு. ஒரு பக்கம் மட்டும் திரும்பாதீங்க, ஆனால் பக்கம் திரும்பி யார் மேலும் கசப்பு இல்லை சொல்லி, யார் மேலும் கசப்பு இல்லை. முடிமான பின்னாடி திரும்பி சொல்லுங்க, யார் மேலும் கசப்பு இல்லை. சில பிள்ளைங்களுக்கு பெருமை, நான் எங்கள் அம்மாண்ட பேசி 1 மாதம் ஆகுது, எங்கள் அப்பாண்ட பேசி 2 மாதம் ஆகுது. அவனிங்க பிள்ளைங்களாண்டெல்லாம் பேசாமல் இருக்காதீங்க, அது ஒரு பெரிய ஒரு குறையாக மாறிடும். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் நேசிங்க. நான் சொல்லணும், யார் மேலே கசப்பிடாங்க. இப்போ திருவிருந்து ஆராதனை, திருவிருந்துக்குள்ளே போக போகிறோம் பாருங்க, பரிசுத்த பந்திக்குள்ளே. யார் மேலே கசப்பு வச்சுட்டு திருவிருந்து எடுத்து வச்சுங்களேன், அதில் ஒரு பிரயோஜனமாக இருக்குது. அது கணக்கிலே சேராது, அது கணக்கிலேயே சேராது, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பாருங்கள், ஒரு ரயில் பெட்டி கடந்து போகும்போது அது இன்ஜினை தொடர்ந்து, அது எத்தனை அந்த கார்னு சொல்லுவாங்க பாருங்க, பெட்டிகள் எத்தனை பெட்டி பூட்டப்பட்டு இருக்குதோ அது தொடர்ந்து போகிறது போல கர்த்தர் சொல்றாரு, ஆவி உனக்குள்ள இருந்தா நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும். ஆமென். தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்றார், நீ பட்டயத்தோட ஈட்டியோடு வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்திக்கிற சர்வ வல்ல சேனைகளின் தேவனுடைய நாமத்தினால் புறப்பட்டு வருகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு புறப்பட்டு போகும்போதே ஒரு வல்லமையோடு புறப்பட்டு போகும். ஆண்டவரே, ஒரு நல்ல ஆவி எனக்குள்ளே கிரியை செய்யட்ட ஆண்டவரே. நான் பேசுகிற வார்த்தை அநேகருக்கு பிரியமாக இருக்கட்டும். ஆமென். என் செயல்கள் அநேகருக்கு பிரியமாக இருக்கட்டும். என்னுடைய நோக்கங்கள் நன்மையானதை எனக்கு கொண்டு வரட்டும். காரணம், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான வார்த்தை
ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனம். ஆபகுக் 2:3. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதுதான் வாக்குத்தத்தம். ஆபகுக் 2:3. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. சீக்கிரம் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மையை கர்த்தர் கொண்டு வருவார். எல்லா தாமதங்கள் சீக்கிரமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போம் எல்லா கண்களை மூடி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஹல்லேலூயா. ஆமென். என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், என்ன இயேசு ராஜாவை என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், என்ன இயேசு ராஜா. அவர் பெயரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை, அந்த அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்லை. அவர் அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்லை. என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், என்ன இயேசு ராஜாவை என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், என்ன இயேசு ராஜாவை. பெயரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை, அவர் அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்லை. அவர் அன்பில்லாமல் வாழ்வு இல்லை. பாவி என்னை மீட்டதை நான் பாடுவதா, பாசம் என்னை காத்ததை நான் பாடுவதா, பாவி என்னை மீட்டதை நான் பாடுவதா, பாசம் வைத்து காத்ததை நான் பாடுவதா, கண்ணுக்குள்ள என்ன வச்சு கனிவோடு காத்ததை, கண்ணுக்குள்ள என்ன வச்சு கனிவோடு காத்ததை, என்ன சொல்லி பாடுவேன், எப்படி புகழுவேன், என்ன சொல்லி பாடுவேன், எப்படி புகழும். அவர் பெயரை சொல்லும் இல்லை, அவர் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை, அவர் அன்பில்லாமல் வாழ, அவர் அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்லை. என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், என்ன இயேசு ராஜாவை என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன். ஆமென். தாயை போல் தேற்றுவதை பாடுவதா, தந்தை போல் தாங்குவதை பாடுவதா, தாயை போல் தேற்றுவதை பாடுவதா, தந்தை போல் தாங்குவதை பாடுவதா, உள்ளங்கையில் என்ன வச்சு உறங்காமல் காப்பதை, உள்ளங்கையில் என்ன வச்சு உறங்காமல் காப்பதை, என்ன சொல்லி பாடுவேன், எப்படி புகழுவேன், என்ன சொல்லி பாடுவேன், எப்படி. அவர் பெயரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை, அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை, அவர் அன்பில்லாமல் வாழ்வு எனக்கு இல்லை. அவர் அன்பில்லாமல் இல்லை. என்ன நான் பாடுவேன், என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், என்ன இயேசு ராஜாவை என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன். கடைசியா நிசன் என்னை நேசித்ததை பாடுவதா, நித்தம்படி நடத்துவதை பாடுவதா, நிசன் என்னை நேசித்ததை பாடுவதா, நித்தம்படி நடத்துவதை பாடுவதா,
சொந்த பந்தம் விலகினால் நிழலாக தொடர்வதை, சொந்த பந்தம் விலகினால் நிழலாக தொடர்வதை என்ன சொல்லி பாடுவேன், எப்படி புகழுவேன், என்ன சொல்லி பாடுவேன், எப்படி அவன் அது சொல்லா இருக்க முடியவில்லை. அவர் அன்பை பாடும் அருகதையும் இல்லை. அவர் அன்பில்லாம வாழ்வு, ஆமாண்டவரே, அவர் அன்பில்லாம வாழ்வு எனக்கு இல்லை. அவர் அன்பில்லாம வாழ்வு எனக்கு இல்லை. என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், என்னே சுராஜாவை என்ன நான் பாடுவேன், எப்படி பாடுவேன், எதை சொல்லி பாடுவேன், என்னே ராஜாவை. கர்த்தருடைய ஆவி நம்ம மேல் இருக்கிறார். அவர் கிருபையினாலே கர்த்தருடைய ஆவி நமக்குள், எலும்புகளுக்குள் ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியில ஊதி பெற்றுக்கொள் என்று சொன்னவர் பெறச் செய்து இதுவரை சாட்சிய வைத்திருக்கிற தேவன். இனியும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிற வழியெல்லாம் செம்மையான வழியாக இருக்கும், சரியான வழியாக இருக்கும், பயப்படாத வழியாக இருக்கும், தேற்றப்படுகிற வழியாக இருக்கும். நாம் தேற்றப்படுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் இரண்டாம் வருகை மட்டும் கரம் பிடித்து நம்மை நடத்தும்.